ஒரு நாளும் நம்ம கலர்ஃபுல்லான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஜாலி டூர்ல எந்த ஸ்பாட்டுக்கு போக போறோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 8 ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்லார். இந்த கல்லார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊட்டிக்கு போகக்கூடிய வழித்தடத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுமாரா மேட்டுப்பாளையத்திலிருந்து 51 கிலோமீட்டர்ல தான் இந்த ஊட்டி டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஒரு வகையில இப்ப நம்ம கல்லாரை டச் பண்ணி தான் இப்ப நம்ம ஊட்டிக்கே போகணும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலத்தினுடைய வழியா தான் நம்ம அந்த கல்லாரை போய் அடையணும். இந்த பாலத்துல வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி நம்ம அப்படியே பயணத்தை தொடரும் பொழுது இந்த லெப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி பாக்கு மர தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மீதியா இருக்கு. இது ஒரு வழியா வந்து நம்ம கல்லாறு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த கல்லாறுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னா அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய ஸ்பெஷல். இந்த தோட்டக்கலை பண்ணைக்குள்ளதான் இப்ப நம்ம போக போறோம். இங்க வந்து நிறைய பழ வகைகள் மற்றும் மர வகைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகையான மரங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம இயற்கை வாய்ந்த ஒரு சக்தி கொண்டது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த பழத்தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது பாதைகள் எல்லாம் அப்படி பாத்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே டிராவல் பண்ணி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இந்த மாதிரி கல் முள்ளான பாதைகள் எல்லாம் தாண்டிதான் இப்ப நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா பார்க்கல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரு அழகான ஒரு மேக நிறுத்தம். இந்த மாதிரி காட்சி எல்லாம் வந்து நம்ம நகரத்துல கிடைக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை, இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு நம்ம உள்ள போகும். இதுல வந்து பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய், சின்னவங்களுக்கு 10 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க உள்ள போறதுக்கு. இங்க வந்து இந்த மாதிரி என்னென்ன பழங்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க அப்படிங்கறதையுமே வந்து இங்க உள்ள போர்டுல எழுதி போட்டிருக்காங்க. என் பேர் பவித்ரா தேவி, சென்னையில இருந்து வந்திருக்கேன். இது ஒரு புது அனுபவமா இருக்கு. இந்த இதை பத்தி இப்பதான் நாங்க கேள்விப்பட்டோம். இது 2 தடவை ஊட்டி வந்திருக்கோம், பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. ரொம்ப இயற்கையான சூழ்நிலை, நிறைய பழங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இங்க இருக்கிற ஜாம், ஜூசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம். சோ அதை வாங்கிட்டு போறோம். இந்த பழத்தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களுமே ரொம்ப ரசிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இப்போ நம்ம பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா குரங்கு வந்து எப்படி பலாப்பழத்தை தூக்கிது பிடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பாத்துருக்கோம். இந்த பலாப்பழங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே சைஸ்ல வந்து பெரிய பெரிய சைஸா இருக்கு. நம்ம பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா, அது மட்டும் இல்லாம நம்ம பறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் இது மட்டும் இல்ல, இங்க நிறைய குடில் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இருப்பதற்காக இந்த குடில் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கேயுமே வந்து நம்ம ஃபேமிலியோட அப்படி ஒரு கெட் டுகெதர் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட். பழனில வந்திருக்கேன். இந்த இடம் வந்து கல்லாறு, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வழியில இருக்கு. இந்த இடத்துக்கு நாங்க ரொம்ப ஒரு 30 years இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்ப வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்ப. பட் ரொம்ப இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என்னன்னா இப்ப எல்லா பக்கமும் பயங்கர வெயிலா இருக்கு இல்லையா? சோ இந்த பசுமை, இந்த கண்ணு குளிர்ச்சி இதெல்லாம் பாக்குறதே ரொம்ப இதா இருக்கு. அது மாதிரி இந்த கிளைமேட், இந்த ரெண்டுக்காக தான் ஆக்சுவலா ஊட்டி போயிட்டு இருந்தோம். பட் அந்த பழைய இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இங்க வந்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து நிறைய மரங்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். இங்க வந்து குடும்பத்தோட வராங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கோடைக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது மீதியான நபர்கள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச காட்டிக்கு நம்ம குழந்தைகளோட நிறைய பேர் வந்துருக்காங்க, ஃபேமிலியோட வந்துருக்காங்க. இடைப்பட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் குறைவா வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசு விடுமுறை நாட்கள், இந்த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிறைய பார்வையாளர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து அவங்க குடும்பத்தோட இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல இருந்து கொண்டு வந்த உணவுகளை எல்லாம் வச்சு இங்கே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நம்ம கூட இந்த மாதிரி ஃபேமிலியோட போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்பாட்ல உட்காந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிடலாம். ஆரோக்கியத்திற்கு புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லலாம். நான் திவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9662575555. பழங்களோ 13. இங்க குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இங்க வந்து மரவகைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நிறைய மரவகைகள் இருக்கு. அத்தனை மரவகைகளோட பேர் சொன்னாலே நமக்கு இந்த பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட நம்ம ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான மர வகைகள் வந்து இங்கதான் நம்ம பார்க்க முடியும். அந்த காட்சி எல்லாமே நம்ம கல்லாறு பழப்பண்ணைகள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். சில மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்தது, இயற்கை மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பகுதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள், அதாவது நம்ம குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த பகுதிகளெல்லாம் சுத்தி காமிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இயற்கை வனம் அப்படிங்கறத பத்தி முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மூலிகை மரங்களை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய அனுபவங்களும் வந்து ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் மட்டும் இல்லாம மற்றும் நண்பர்களோடையும் இங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க சுற்றுலா பயணிகளா வந்து அந்த பகுதிகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மேலும் ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாம இங்க என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரிலாம் இருக்குது. இந்த ஓடையில தான் எல்லாருமே அவங்க வந்து கொஞ்சம் கால் வச்சு நினைச்சு அப்படி ஆடி பாடி சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு காட்சி எல்லாமே போடுறது. எனவே ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கல்லாறு பழப்பண்ணையை வந்து நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பகுதியில குரங்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய துணி விளையாடக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த ஊட்டியினுடைய அடிவார பகுதியில் இருக்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி நிறைய விலங்குகளை பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு அனுபவங்களும் அவங்களுடைய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேலும் ஒரு சிறப்பான விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகுதிகள்லாம் வரும்போது நம்ம வனத்தையும் கண்டிப்பா பேணி காக்கணும்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
திருமதி கங்கா பாகிரதி, தஞ்சை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன். கோடை விடுமுறையை கழிப்பதற்காக இந்த குளிர்ச்சியான இடத்தை தேர்ந்தெடுத்தோம். எங்கள் குடும்பத்தினுடன் இங்கு சுற்றுலா வருவதற்காக இன்றுதான் பயணத்தை தொடங்கியுள்ளோம். 1978 என்னுடைய தந்தையார் உதகமண்டலத்தில் துணை கலெக்டராக இருந்தார். அப்போது இந்த இடத்திற்கு மிகவும் அருமையாக, நான் சிறு வயது பெண், இப்போது அதே இடத்தை ஒரு வளர்ந்த ஆசிரியராக பார்க்கும் நிலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இங்க சில்வர் ஓட்ரி, இளவம்பஞ்சு மரம், பைக்கஸ் மரம், மங்குஸ்தான் மரம், 1000 வருட ஆலமரம், சிங்கப்பூர் பலா, கிராம்பு மரம், தேக்கு மரம், ஜாதிக்கா, ஆறு மற்றும் பறவைகளுடைய கீதங்கள் எல்லாமே இங்க சேர்ந்து ரசிக்கிறதுனால நமக்கு அந்த பகுதியில் இருக்கும்போது ஒரு புத்துணர்வா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மைண்ட்ல இருந்து பாடி வரைக்கும் அது ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு. என்னையா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, இந்த பகுதி ரொம்ப அழகா பசுமையா பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியா அழகா இருக்கிறதா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கல்லாறு பழப்பண்ணைக்கு கண்டிப்பா இதெல்லாம் ரசிச்சு அந்த இயற்கையோட அந்த அனுபவங்களையும் நம்ம ரசிச்சு இந்த பகுதியெல்லாம் தூங்கி காக்கணும். இப்ப நம்ம பாத்துட்டு பாத்தீங்கன்னா நாகலிங்க மரம். இந்த நாகலிங்க மரம் எல்லாம் நம்ம சிட்டியில எல்லாம் பாத்திருப்போமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தான். அது இப்ப இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஒரு மரம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி மரங்களை எல்லாமே நம்ம பார்க்கணும்னா கல்லாறு பழப்பண்ணைக்கு வந்தாதான் இந்த மாதிரி அரிய வகையான மரங்களை எல்லாமே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நாகலிங்க மரத்தை தாண்டி இங்க குழந்தைகள் விளையாடுவதற்கு அப்படின்னா இயற்கையாவே அமைந்த இந்த வாய்க்கால்லாம் இருக்குது. இங்க எல்லாமே அவங்க விளையாடிட்டு ஆடி பாடி சந்தோஷமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. குழந்தைகள் மட்டும் இல்ல, குடும்பத்தோடையும் வராங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் வராங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியினுடைய காற்றை சுவாசிச்சாலே நமக்கு ரொம்ப அவ்வளவு அழகா பிரீத்தா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே மூலிகை சார்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த பகுதிக்கு போகும்போது நம்மை அறியாமே ஒரு புத்துணர்வு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நம்ம டூர் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இருந்தாலும் இந்த மாதிரி வனம் சார்ந்த பகுதிகளுக்கும் இயற்கை சார்ந்த ஒரு பகுதிக்கும் மலை சார்ந்த ஒரு பகுதிக்கும் செல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம புத்துணர்வு அடையணும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை.